Please subscribe Sadhguru Sai Creations. வாதம், பித்தம், கபம் இது மூன்றில் எந்த தோடம் அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம். கற்ப மருந்துகள் நம்ம கிளினிக்கில் பயன்படுத்தக்கூடிய நிறைய மெடிசன்ஸை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்லேயும் எது பயன்படுத்தலாம்ன்றதும் நம்ம சொல்லியிருக்கோம். துவர்ப்பு, கசப்பு சுவை இது நம்ம எதற்காக நம்ம சொல்கிறோம்னா, நம்ம பேன்க்ரியாஸில் கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி நேச்சுரலாகவே நமக்கு இன்சுலின் செக்ரேஷனை தூண்டக்கூடியது தான் இந்த துவர்ப்பு சுவையும் நமக்கு இந்த கசப்பு சுவையும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோயாளிகளுக்கு முக்கியமாக என்னென்ன மருந்துகள் ஃபாலோ பண்ணலாம், நிறைய பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கேன். அதுலேயும் நம்ம பல வகையான மருந்துகள் கொடுக்குறோம். ஏன்னா அந்த நாடி பரிசோதனை செய்து ஒவ்வொருத்தருக்கும் எந்த தோடம் அதிகமாக இருக்குது, வாதம், பித்தம், கபம் இது மூன்றில் எந்த தோடம் அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம். அப்படி பார்க்கும்போது பொதுவாகவே நம்ம ஒரு கசப்பு, துவர்ப்பு இருக்கக்கூடிய மூலிகைகள் சர்க்கரை நோயை குறைக்கும். இது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய மூலிகைகள் நம்ம பார்த்துருக்கோம், மருந்துகள் கொடுத்துருக்கோம். கற்ப மருந்துகள் நம்ம கிளினிக்கில் பயன்படுத்தக்கூடிய நிறைய மெடிசன்ஸை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்லேயும் எது பயன்படுத்தலாம்ன்றதும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி கசப்புனாவே நம்ம மைண்டில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வேம்பு, வேப்ப மரம். இந்த வேப்ப மரம் இருக்கே, அப்பா கசப்பு இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த வேம்பை நம்ம பயன்படுத்தி எப்படி சர்க்கரையை நம்ம குறைக்க போகிறோம், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்க போகிறோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக துவர்ப்பு, கசப்பு சுவை இது நம்ம எதற்காக நம்ம சொல்கிறோம்னா, நம்ம பேன்க்ரியாஸில் கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி நேச்சுரலாகவே நமக்கு இன்சுலின் செக்ரேஷனை தூண்டக்கூடியது தான் இந்த துவர்ப்பு சுவையும் நமக்கு இந்த கசப்பு சுவையும். இது ரெண்டும் அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டே வரும்போது இனிப்பு சுவையை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் சேர்க்கணும். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய சுவை என்னென்னா கார்ப்பு, அதாவது காரம். காரம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இனிப்புக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது கசப்புன்னு நினைக்கிறோம், கிடையாது. இனிப்புக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா காரம். இதனால தான் நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா, ஸ்வீட் சாப்பிட்டா உடனே காரம், ஸ்நாக்ஸ்லாம் நம்ம சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட் ஒரு காரம் அப்படின்னு நம்ம சேர்த்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகள் அடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு சுவை அப்படின்னு பார்த்தோம்னா கார்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கசப்பும் துவர்ப்பும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு மருந்து வகையை பற்றி சொல்கிறோம். இந்த ரெண்டு மெடிசனும் எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். பொதுவாக சர்க்கரை நோய் இருக்கும்போது பாலியூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். இருமுனாலோ தும்முனாலோ நமக்கு யூரின் லீக் ஆகிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும், பாலியூரியா கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். கால்களில், கால் பாதங்களில் அதிகமான ஒரு மதமதப்பு, எரிச்சல், ஒரு சென்சேஷனே இல்லாத மாதிரி வேற தெரியும். கால் பாதத்தில் ஒரு மதமதப்பு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. நாளடைவில் என்ன ஆகும்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர் உருவாக ஆரம்பிச்சிடும். டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னால் புண்ணு, கால் பகுதியில் கால் பாதத்தில் டயபெட்டிஸ்னால புண்கள் உருவாகும். இது எந்த ஸ்டேஜில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாளாக நமக்கு கால் மதமதப்பு இருந்துக்கிட்டே இருந்து அதற்கு அடுத்ததாக நமக்கு சென்சேஷனே இல்லைன்னும் போது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டாலும் நமக்கு இந்த புண்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி டயபெட்டிக் ஃபுட் அல்சர் இருக்கும்போதும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதற்குமே இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். கைகளில் நடுக்கம் ஏற்படுறது, கால் நடுக்கம், உடல் முழுவதுமே நமக்கு வலிமை குறைந்த மாதிரி, ஸ்டாமினாவே இல்லாத மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற்படுது. சரி, அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு ரொம்ப எளிமையாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ரெண்டு மருந்து வகை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, நான் சொன்ன கசப்பு அப்படின்னாலே வேம்பு தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த வேம்பு பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு மூலிகை தான் இது. வேம்பு பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக பஞ்சாங்கம் அப்படின்னா சில மூலிகைகளில் பஞ்சாங்கம் இருக்குது. அந்த மூலிகையோட 5 பாகங்களை நம்ம எடுத்து மருந்தாக செய்யக்கூடியது. அதனுடைய வேர், பட்டை, இலை, அதனுடைய மலர், விதைகள் இதிலிருந்து எடுத்து மருந்தாக நம்ம செய்கிறது. ஸோ 5 வகையான பொருள். அதே மாதிரி தான் ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்ற மருந்தும் இருக்குது. ஏன்னா ஆவாரை பூவோட 5 பாகங்களும் எடுத்து
மருந்தாக செய்து நம்ம சாப்பிடும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நல்ல பலன் தருது. வேம்பு பஞ்சாங்கமும் அப்படி தான். ஸோ வேம்போட 5 பாகங்களும் எடுத்து இதை நல்லா உலர்த்தி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த வேம்போட பிசினையும் நம்ம சேர்த்துக்கலாம். வேம்பு பிசின் தனியாகவும் சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தலாம், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி வேம்பு பஞ்சாங்கம் சொல்கிற இந்த மருந்தையும் நம்ம பயன்படுத்தலாம். இது எல்லாமே நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இது எந்த அளவுக்கு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 2 கிராம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதுமானது, நிறைய எடுக்க வேண்டாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிக்கணும். இது எப்போ எடுக்கணும்னா காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும். இல்லை சொல்லும்போது 3 சிட்டிகை அளவு இது எடுத்தால் கூட போதும். பார்டர்லைன் டயபிட்டிஸ் இருக்குது, இல்லை நமக்கு பிளட் சுகர் லெவல் 150 பிலோ 150 ஃபாஸ்டிங்கில் 150 இருக்குது, HbA1c லெவல் இது 5-6க்குள்ளே இருக்குன்னா 3 சிட்டிகை போதும். இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பிளட் சுகர் லெவல் ஒரு 200 கிட்ட இருக்குது, HbA1c ஒரு 8 வரைக்கும் இருக்குது அப்படின்னா இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து இந்த வேம்பு பஞ்சாங்கம் அப்படின்ற மருந்தை எடுத்து 2 வேளை நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதை குடிக்கும்போது நிச்சயமாக எவ்வளவு நாள் நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டாலும் சரி, அதுக்கு அடுத்ததாக ரொம்ப நாளாக நான் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்களும், என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பிளட் சுகர் லெவல் குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் வேம்பு பஞ்சாங்கம் பயன்படுத்தலாம். அடுத்து துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான மூலிகை தான் கடலழிஞ்சில். கடலழிஞ்சில் இந்த கடலழிஞ்சில் குடிநீர் அப்படின்ற மெடிசன் இருக்குது. வேம்பு பஞ்சாங்கத்தோட கடலழிஞ்சில் குடிநீரும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த கடலழிஞ்சில் குடிநீர் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக இந்த கடலழிஞ்சில் சுகர் சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகமான உடல் உஷ்ணம் காய்ச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆவாரை குடிநீர்ன்ற ஒரு மெடிசன் இருக்குது, அதுலேயுமே இந்த கடலழிஞ்சில் சேருது. தனியாக கடலழிஞ்சில் குடிநீரும் ஒரு மெடிசன் இருக்குது, இதுலேயுமே நம்ம இந்த கடலழிஞ்சில் குடிநீரை நம்ம பயன்படுத்தும் போது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குது. சர்க்கரை நோயாளிகள் ஆவாரை குடிநீர் இந்த மருந்து எல்லா சித்தா மெடிக்கல் ஷாப்லையும் இருக்கும், இதை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது கடலழிஞ்சில் குடிநீர் அப்படின்ற இந்த மருந்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கடலழிஞ்சில் குடிநீரும் ஒரு நாளுக்கு 2 வேளை இதுவும் உணவுக்கு முன் எடுக்கணும். பொதுவாக இந்த கடலழிஞ்சிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் என்னன்னா டெமுல்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம். டெமுல்சன்ட் அப்படின்னா உள்ளழல் ஆற்றி. நம்ம உள்பகுதியில் புண்கள் இருந்தாலோ இல்லை நமக்கு எக்ஸ்டர்னலாக முக்கியமாக டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னு சொல்கிறோம், சரிங்களா? இந்த கால்களில் புண்கள் இருக்குது, டயபெட்டிக் அல்சர் இருக்குன்னா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அந்த புண்களை ஆற்றக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த கடலழிஞ்சல். டெமுல்சன்ட் ஆக்ஷன் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆஸ்ட்ரிஜென்ட் அப்படின்ற ஒரு ஆக்ஷன். ஆஸ்ட்ரிஜென்ட் அப்படின்னா துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது தான் இந்த கடலழிஞ்சில் மூலிகை. ஸோ இந்த ஆக்ஷன் இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் ஹெர்பாக நமக்கு சர்க்கரையோட அளவை குறைப்பதற்கு, பிளட் சுகர் லெவல் குறைப்பதற்கு, பாலியூரியா கண்டிஷன் சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு யூரின் அடிக்கடி போதா, இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தவிர சர்க்கரை நோய்க்கு நிறைய மருந்துகள் இருக்குது. சீந்தில் இருந்து செய்யக்கூடிய அமிர்தவள்ளி கற்பம், பிரண்டையிலிருந்து செய்யக்கூடிய பிரண்டை கற்பம், பிரண்டை உப்பு, சீந்தில் சர்க்கரை, இந்த மாதிரியான நிறைய மருந்துகள் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக சர்க்கரை நோய் குறைவதை நம்ம நல்லாவே உணர முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு சர்க்கரை நோயில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.